ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் கருவேப்பிலை பொடி இட்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் மிச்சமான இட்லியை வச்சு இட்லி உப்புமா நம்ம எல்லாருமே செஞ்சுருப்போம். நம்ம டெய்லி நோட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிச்சமான இட்லியை வச்சு கருவேப்பிலை பொடி இட்லி செய்ய போகிறோம். கருவேப்பிலை பொடி இட்லி செய்கிறதுக்கு 5 இட்லி, காலையில் செஞ்ச இட்லியில் 5 இட்லி மிச்சமாயிருச்சு. அதை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில், அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து பொடி பண்ணுறதுக்கு இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலை, உளுந்து, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் லைட்டாக சூடாயிடுச்சு. இதில் எடுத்து வச்சிருந்த இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணி ட்ரையாக மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வறுத்துக்கலாம். சாப்பாடில் உள்ள கருவேப்பிலை எல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, எப்படியாவது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கும் கருவேப்பிலையோட சத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கும் போதே இந்த கருவேப்பிலை ஸ்மெல் சூப்பராக வருது. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அடுத்து நம்ம உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உளுந்தம்பருப்பையும் நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பை வறுத்துட்டேன். இப்போ இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் காஞ்ச மிளகாவை 2 உடச்சி போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துட்டேன். இந்த 3ஐயும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இட்லியெல்லாம் சின்ன சின்னதாக உதுத்து எடுத்துக்கலாம். இட்லியெல்லாம் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த இந்த 3 பொருளும் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இந்த 3ஐயும் போட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உதுத்து வச்சிருந்த இந்த இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்ம முடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. கருவேப்பிலையோட நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நல்லா செரிமானம் ஆகிரும். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ண இந்த பவுடரையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரத்த சோகை, அதாவது அனிமியா உள்ளவங்களுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே நல்லது. இதோட உப்பையும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கருவேப்பிலை பொடி இட்லி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.